வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் வீட்டில் நான் பூஜை ரூமை எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதான் என்னோடய பூஜை ரூம் என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருக்கும். நான் எப்பயுமே ஒரு துணி போட்டு வச்சுருப்பேன். இது சால்வை தான், நம்ம யூஸ் பண்ணாத சால்வை தான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பூஜை ரூம் பார்த்தோன்னே இது நான் தான் செஞ்சேன். பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பேப்பரில் சும்மா தூக்கி போடுற பேப்பர் இருக்குல்ல, அதில் இது மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்படி வந்தால் இதில் நான் நெல் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நெல்லும் காயினும் இருக்குது. இது ஒரு மலை பலகட்டை, சும்மா தூக்கி போடுவோம்ல, அதுக்கு பெயிண்ட் அடித்து நான் அந்த மாதிரி புள்ளி வச்சுருக்கேன். இது மண் விளக்கு. இதுவும் நான் தான் செஞ்சேன். இது உப்பு வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம வீட்டில் குறையாமல் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. உப்பு வச்சுருக்கேன். உப்பு எப்பயுமே நம்ம வீட்டில் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இது ஒரு நெல், அதில் ஒரு 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். இது அரிசி, இது கல்கண்டு, இது காயின். இது எப்பயுமே பூஜை ரூமில் வச்சுருக்கணும். அப்புறமேட்டுக்கு இது கண்ணாடி. இது ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். எப்பயுமே பூஜை ரூமில் கண்ணாடி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது தண்ணி வச்சுருக்கேன். அது கீழே சும்மா ஒரு கார்ட்போர்ட் அட்டையை வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு துணி வச்சுருக்கேன். இது சால்வை. அதை நான் இப்படி கட் பண்ணி கீழே இப்படி ஒரு தோரண மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மிச்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் விபூதி, குங்குமம். இது சும்மா இந்த நோட்டு விளையாடுவோம்ல, அந்த நோட்டு. அப்புறமேட்டுக்கு இந்த ஃபோட்டோ தான் இருக்குது. என்கிட்ட அவ்வளோக்கா சாமி படமே கிடையாது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது வாங்கி வச்ச இந்த சாமி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிள்ளையாரப்பா. அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்த இது வாங்கினோம். அது பழங்கள்லாம் வாங்கும்போது தருவாங்க. அப்புறமேட்டுக்கு இது 2 அட்டை பாக்ஸ் வச்சு இது ஒரு பெருமாள் இது வச்சுருக்கேன். அது எங்கள் அம்மா கொடுத்தாங்க, அதனால் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டைல்ஸு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இது கல் விளக்கு. இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கல் விளக்கு அழியாதது, அழியா சொத்துன்னு சொல்லுவாங்க. இது கல் விளக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கல் விளக்கு நான் வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி பிள்ளையாரப்பா ஃபோட்டோ. இது காமாட்சி அம்மன் விளக்கு. என்னோடய பூஜை பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது பச்சரிசி. நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு கீழே இந்த மாதிரி பச்சரிசி வச்சுக்கணும். அப்புறம் 1 ரூபா காயின் வச்சுருக்கணும். பாருங்கள், 1 ரூபா காயின் வச்சுருக்கேன். வச்சு தான் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன். இது ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது பெருமாள் கோயிலுக்கு போனப்போ கொடுத்தது, வாங்கிட்டு வந்தோம். அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஃபோட்டோ. நம்ம ஏதாவது சாமி கோயிலுக்கு போகும்போது. இது சூடம். இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். எப்போயுமே என் வீட்டில் மணி பிளான்ட் இருந்துகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் மணி பிளான்ட் இருக்கும். இது ஒரு ஒண்டியல், இதில் நூல். ஒரு சாய்பாபா வச்சுருக்கேன். இது டஸ்ட்பின். இந்த சாமிக்கு யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் தேவையில்லாத ஊதுபத்தி அந்த குச்சி, அப்புறம் பூவு, இதெல்லாம் நான் அதில் தான் இது பண்ணுவேன். அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டிருப்பேன். இந்த பிள்ளையாருக்கு போட்டிருக்கோம்ல, இது நான் தான் செஞ்சது. நூலை வச்சு நான் செஞ்சது இந்த கிராஃப்ட்டு, இந்த மாலை. அப்புறமேட்டுக்கு இது ஊதுபத்தி. அப்புறம் இது சாம்பிராணி. இது சும்மா ஒரு இது வச்சுருக்கேன். இது நம்ம மெத்தை வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல, அது கவர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதில் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கிளச்சி வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு இதுலேயும் நூல் தான் வச்சுருக்கேன். இது சின்ன விளக்குக்கு. இது நான் பெரிய விளக்குக்கு இந்த மாதிரி பெருசாக தான் நூல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய நூல் வச்சுருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சால்வை துணி இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டில் பூஜைக்கு தேவையான எஸ்எஸ்ஸாக இருக்கும்ல, இந்த குங்குமம், விபூதி, மஞ்சள், இதெல்லாம் எஸ்எஸ்ஸாக இருக்கும். அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதில் துணி, நம்ம அர்ஜென்ட்டுக்கு எண்ணெய் சிந்துட்டா கையை துடைக்கிறதுக்கு உள்ள துணியெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு க்ரீன் கலர் பல்ப்பு, அதுலேயும் பல்ப்பு தான் இருக்குது. இதில் மண் விளக்கு.
இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ஏற்றுவோம்ல குட்டி குட்டி விளக்கு, அது வச்சுருக்கேன். இது வந்து சாம்பிராணி, ரெண்டுமே சாம்பிராணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, இது பாருங்கள், இது ஒரு நம்ம வேண்டுதல் ஏதாவது வச்சுருப்போம்ல, அது கட்டி போடணும் அப்படின்ட்டு ஏதாவது போடணும்னு வச்சு, அதனால் அந்த வேண்டுதலை எழுதி இது மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சுருப்பேன். அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வேண்டுதலை அப்போ இதை போட்டுருவேன் அந்த உண்டியலில். இது கொட்டாம்பூச்சியில் இது மாதிரி சாம்பிராணி இதுக்குள்ளே வச்சுட்டு இது மாதிரி மூடிச்சோம்னா எல்லா பக்கமும் வந்து புகை போகும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமேட்டுக்கு இது வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து விழுப்பெண்ணெய். இது வந்து இந்த விளக்குக்கு வந்து நான் தனியாக ஒரு எண்ணெய் ஊற்றுவேன். அதுதான் இந்த இழுப்பை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. எல்லா எண்ணெயும் கலந்துருக்குங்க பாருங்கள் இந்த எண்ணெய். இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டில் விளக்கேற்றினா, அதனால் இந்த பெரிய விளக்குக்கு அந்த எண்ணெய், இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் தான், தீப எண்ணெய் எப்போ ஏற்றுவோம்ல அது மாதிரி அந்த பாட்டிலில் தீப எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து இழுப்பெண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பிராணி. இது வந்து இது சூடம் காட்டுறது. பூஜை எப்பயுமே நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து புக்கு, சாமி புக்கு, இந்த பகவத்கீதை அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பட்டி இருக்கும், 2 அட்டைப்பட்டி. அது என்னதுன்னா, சும்மா நம்ம வேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த பிளாஸ்டிக் டப்பா. இதில் வந்து மல்லிகை ஜாமான், கடுகு, ஜீரகம், அது வந்து எனக்கு வெளியே வந்து வைக்க முடியல. இந்த இடம் எனக்கு சும்மா ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் மல்லிகை ஜாமான் வந்து நம்ம பூஜை ரூமில் இருந்து வச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கேன். இது வந்து வண்டிக்கு தேவைப்படுற கொஞ்சம் ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு மினி தையல் மிஷின் இருக்குது. இதில் குட்டியோண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க, தெரியுதா? ஆனால் இது இப்போ இதாக ஒர்க் ஆக மாட்டுது. ஸோ வந்து இதை எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு தெரில. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். இது அவ்வளோதான். ஓவரால் என்னோடய பூஜை ரூம் இப்படி தான் இருக்கும். எப்பயுமே பூஜை ரூமில் வந்து இதே மாதிரி ஒரு சால்வை போட்டு வைங்க. ஏன்னா வந்து நம்ம பூஜை பண்ணாதப்போ இது மாதிரி மூடி வைக்கணும். என்கிட்ட வந்து பூஜை ரூமுக்கு தனியாக கதவு இல்லை. ஸோ நான் வந்து அதில் இது போட்டு வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாதது தான் போடணும், யூஸ் பண்ணது போடக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.